ரொம்ப நேரம் வச்சு நல்லா இருக்காதுமா. நீ ரோட்டை மட்டுமே காட்டுற, அதை அப்படி காட்டக்கூடாது. வீடியோ எடுக்கிறப்ப எல்லாம் தான் பார்க்குறாங்க பாரு. அப்படி காட்டக்கூடாது. அவன் ட்ரை பண்ணி இந்த வாரம் வாங்கி தரேன். சரி வா, போல வா. யூடியூப் சொந்தங்களை அப்படியே மாற்றான் பாருங்க. ஒரு கையில் இங்கே பாருங்க, லாரி சூப்பராக இருக்கு. எப்படியா போகையா போகுது, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் போலீஸ்காரன் பிடிக்க மாட்டான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது பெருசாகிடுச்சு. குட்டி குட்டியாக தானே வச்சுருந்தாங்க, வளர்ந்துருச்சு. நாங்கள் ஷூட்டுக்கும் போகிறது இல்லைங்களா? ஷூட்டுக்கு போனால் ரவுண்டிங் ஆச்சாமா, வருமானத்துக்கு வருமானம் ஆச்சாமா. நாளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டு வச்சு பொண்ணு வீட்டில் கேட்ட என்னடா சொல்ற? ஜொமேட்டோ மென்டல் மாதிரி பேசாது. எப்படி சொன்னாங்களே, என் பையனை பார்த்தீங்களா என்னென்ன சேட்டை இடம் விற்பனைக்கு போட்டிருக்காங்க. வீடு இங்கே எங்கேயாச்சும் இருக்கும், நாம தான் பார்க்கணும். தேடணும் கடவுளே. நம்ம தேடணும்னா கிடைச்சிடும். இஎம்ஐ சொல்லி வச்சிருக்கேன், பார்ப்போம். இந்த இஎம்ஐல போட்டு தான் வாங்கணும், வேற வழி இல்லை. நம்ம என்ன மொத்தமாக ஒட்டுக்க எங்கே போகிறது? மாதம் ஒரு 10,000 ரூபா கட்டுற மாதிரி. அதை வாடகை கொடுக்க போகிறோம்ல, அந்த பணத்தை நம்ம கட்டி தான் நம்ம வீடு சொந்தமே. ஆமாம் ஆமாம், வந்துடும். எப்படி அதெல்லாம் சேர்த்து அதுக்கு நம்ம அங்கே வாடகை 2,000 ரூபா சேர்த்து கொடுத்தோம்னா 10,000 ரூபா. மாதம் 10,000, ஆளுக்கு 5,000 போட்டோம்னா கட்டினான். அவன் சீக்கிரம் ஓடிடுறான் கிளம்பி கொடுக்கணும். ஆமாம், நீ தான் வந்துட்டு லீவ் எடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு என்னை போட்டு தாக்கு. நான் லீவ் எடுத்து வீட்டில் உட்காந்துலையே. நேற்று பாரு, நேற்று காலில் இருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டினேன்னா. இங்கே பாரு, கடை கட்டி விட்டுருக்காங்க பற்றியா? 2 நாள் சம்பளம், நான் 1 நாள் சம்பாரிச்சிட்டேன் 1000 ரூபா. எனக்கு எப்படியா அப்படி இப்படி போனால் கூட கையில் 650 ரூபா வருது கையில்.